அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் அகீதாவுடைய பாடத்தில் ஒரு மனிதன் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சங்கள் என்ற அடிப்படையில் 6 விடயங்களை ஒரு முஃமின் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை நாங்கள் பார்த்தோம். அதிலே முதலாவது, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு இறைவன் இருக்கின்றான். அவனுக்கு முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்லாஹ் என்று சொல்கிறோம் என்ற அடிப்படையை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் அவன் மலக்குமார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாராரை படைத்து வைத்திருக்கின்றான். அவர்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய தன்மைகள் என்ன என்பது பற்றிய செய்திகளையும் நாங்கள் இரண்டாவதாக பார்த்தோம். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கவிருப்பது, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவது போன்று, குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலி, ஒவ்வொருவரும் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்பி இருக்கின்றார்கள் என்ற அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய வேதங்கள், அதை பற்றிய செய்திகளை இன்றைக்கு நாங்கள் படிக்கவிருக்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் இந்த மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று மனிதர்களை விட்டுவிடாமல் இந்த மனிதர்களுக்குரிய சுவனப்பாதையை காட்டிக் கொடுக்க வேண்டும், இந்த மனிதர்களுக்குரிய நேரான வழியை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவினால் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இறக்கப்படுகின்ற அந்த வேதங்களுக்குத்தான் நாங்கள் இறை வேதங்கள் என்று சொல்லுகின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையிலே சொல்ல போனால் அல்லாஹ் மனிதர்களோடு கொண்ட இரக்கம், மனிதர்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள்தான் அவன் இந்த வேதங்களை இறக்கி வைத்தது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனிதனுக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் இருந்தாலும் அவனால் எது சரி எது பிழை என்று சரியாக கண்டுகொள்ள முடியும் என்கிற ஒரு அறிவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் மனிதன் தன்னுடைய சொந்த புத்தியை பாவித்து சரியானதை பிழை என்று வாதிடுகிறான், நல்லதை கெட்டது என்று முடிவெடுத்து விடுகிறான், கெட்டதை நல்லது என்று முடிவெடுத்து விடுகிறான். எனவே இப்படிப்பட்ட மனிதனுக்கு சரியான வழி இதுதான் என்பதை காட்டிக் கொடுப்பதற்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு அருள்தான் அவன் இந்த வேதங்களை இந்த உலகத்துக்கு இறக்கியது என்பது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் வேதங்களை அல்லாஹ் இறக்குகின்ற நேரம் வெறுமனே அதை இறக்கி நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று விட்டுவிடாமல் அந்த வேதங்களை மனிதர்களில் புனிதர்களை புறக்கி எடுத்து நபிமார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனித புனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் வேதங்களை இறக்கியிருக்கிறான் என்று நம்புவது ஒரு உண்மையான முஃமினின் மீது இஸ்லாம் கட்டாயப்படுத்தி இருக்கின்ற அம்சம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வேதங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இறக்கிய வேதங்கள் பொதுவாக சொல்வதானால் ஒரு முஃமின் எப்படி நம்ப வேண்டும்? அல்லாஹ் இந்த உலகத்திற்கு என்னென்ன வேதங்களையெல்லாம் இறக்கி வைத்தானோ அந்த வேதங்களையெல்லாம் நான் நம்புகிறேன் என்று பொதுப்படையாக ஒரு முஃமின் நம்ப வேண்டும். அதிலும் குறிப்பாக அல் குர்ஆன் ஒரு சில வேதங்களை குறிப்பிட்டு சொல்லுகின்றது. அந்த வேதங்களை குறிப்பிட்டு நம்ப வேண்டும். பொதுப்படையாக அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித சமூகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக எந்தெந்த வேதங்களையெல்லாம் இறக்கினானோ அந்த வேதங்களை நம்புகிறேன் என்று ஒரு முஃமின் பொதுப்படையாக நம்பவும் வேண்டும். அதே நேரம் குறிப்பாக அல்லாஹ் எந்தெந்த வேதங்களை பெயர் குறிப்பிட்டு சொல்லுகின்றானோ அவைகளை குறிப்பிட்டு நம்ப வேண்டும். இது ஒரு முஃமின் மீதுள்ள கட்டாய கடமை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் இறக்கிய வேதங்கள் பொதுப்படையாக எப்படி குர்ஆன் பேசுகிறது,
இரண்டாவது அத்தியாயம் 136வது வசனம், சூரத்துல் பக்கராவுடைய 136வது வசனம் இப்படி சொல்கிறது, கூலு நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்னா பில்லா நாங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறோம் நம்புகிறோம் என்று சொல்லுங்கள், வமா உன்சில இலைனா வமா உன்சில இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யஅகூப வல் அஸ்பாத். இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் இஸ்மாயில் நபி அவர்களுக்கும் இஸ்ஹாக் நபி அவர்களுக்கும் யஅகூப் நபி அவர்களுக்கும் அல்லாஹ் எவற்றை இறக்கி வைத்தானோ அவைகளையும் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இங்கே இரண்டு கடமையை சொல்கிறான். ஒன்று என்ன, வமா உன்சில இலைனா எங்கள் மீது இறக்கப்பட்டதை நம்புகிறோம், எங்களுக்கு முன்னால் இப்ராஹிம் நபி அவர்கள், இஸ்மாயில், இஸ்ஹாக், யஅகூப், மூசா, ஈசா இவர்களுக்கு இறக்கப்பட்டதை நம்புகிறோம் என்று அல்லாஹ் பொதுப்படையாக அல்லாஹ் இறக்கிய எல்லா வேதங்களையும் நம்புகிறோம் என்று சொல்லுமாறு முஃமின்களுக்கு அல்லாஹ் கட்டளை பணிக்கின்றான். இது சூரத்துல் பக்கராவுடைய 136வது வசனத்திலே இருக்கின்ற செய்தி. எனவே அந்த அடிப்படையில் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அல்லாஹ் மனித சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்காக எதையெல்லாம் இறக்கி வைத்தானோ அதையெல்லாம் நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம் சூரத்துல் அலாவுடைய 18வது 19வது வசனங்களில், இன்ன ஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா ஸுஹுஃபி இப்ராஹீம வ மூசா நிச்சயமாக இந்த விடயம் முந்தைய ஏடுகளில் இருக்கின்றன. அந்த ஏடு ஸுஹுஃபி இப்ராஹீம வ மூசா இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் மூசா நபி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஏடுகளில் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதனூடாக இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகள், மூசா நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகள் என்று அல்லாஹ் எவற்றை சொல்லுகின்றானோ அவைகளை அல்லாஹ் இறக்கி வைத்த ஏடுகள், வேதங்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவன் வேதங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பொதுப்படையாக அல்லாஹ் எந்தெந்த நபிமார்களுக்கெல்லாம் வேதங்களை இறக்கினானோ அவைகளையெல்லாம் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்ல வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. அதே நேரம் குறிப்பிட்டு அல்லாஹ் பெயர் சொல்லி 4 வேதங்களை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்லுகிற நேரம் தௌராத்தை பற்றி சொல்கிறான். நாங்கள் தௌராத்தை இறக்கி வைத்தோம், நாங்கள் இஞ்சியிலை இறக்கி வைத்தோம், நாங்கள் வஆத்தைனா தாவூத ஜபூரா நாங்கள் தாவூத் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதத்தை கொடுத்தோம், இப்படி அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல் ஃபுர்கான் என்று சொல்லப்படுகின்ற அல் குர்ஆன் என்ற வேதத்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் என்று பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பொதுப்படையாக அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தது அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட வேதம் தௌராத், இஞ்சீல், ஜபூர், ஃபுர்கான் இந்த 4 வேதங்களையும் குறிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஸுஹுஃபி இப்ராஹீம் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அடிப்படையில் குறிப்பாக நம்ப வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிய நேரமே இந்த அடிப்படையை அல்லாஹ் எழுதிவிட்டான். என்ன அடிப்படை அது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிய அல்லாஹ் ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் எங்களிடத்திலிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புவதுதான் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஆரம்ப கட்டம். எனவே அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிய அல்லாஹ் என்ன அறிவுரையை கொடுக்கிறான்? எங்களிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய எங்களுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று சூரத்துல் பக்கராவுடைய 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் அராஃபுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா பனி ஆதம் ஆதமுடைய மக்களே, இம்மா யஅதியன்னகும் ருசுலும் மின்கும் உங்களிலிருந்து தூதுவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள், நபிமார்கள் வருவார்கள். எதற்காக? யகுஸூன அலைக்கும் ஆயாத்தி என்னுடைய அத்தாட்சிகளை, என்னுடைய வசனங்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வருவார்கள். ஃபமனித்தகா நபிமார்கள் சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய வசனங்களை யாரெல்லாம் கேட்டு
இறையச்சத்தோடு வாழுகின்றார்களோ, வ அஸ்லஹ நல்லவர்களாக தன்னை நல்லவர்களாக வாழ வைத்துக் கொள்ளுகின்றார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று சூரத்துல் அராஃபுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த வசனங்களின் ஊடாக அல்லாஹ் எந்தெந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த வேதங்களை கொடுத்தானோ அந்தந்த சமுதாயம் அந்தந்த வேதங்களின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இந்த உலகத்திலே இருந்தார்கள். எனவே தௌராத் வேதம் மூசா நபி அவர்களுடைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அவர்கள் அந்த வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். ஈசா நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இஞ்சில் என்று சொன்னால் அவர்களுடைய சமுதாயத்தவர் அந்த வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக எடுத்து நடக்க வேண்டும். எனவே இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கொடுத்த வேதத்தை அந்தந்த சமுதாயம் எடுத்து நடக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆனாலும் அல்லாஹ் இறக்கிய இந்த வேதங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்களை பொறுத்தவரையில் 3 சாராராக இவர்களை நோக்கலாம். எப்படி நோக்கலாம்? 3 சாராராக நோக்கலாம். ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் இறக்கப்பட்ட எல்லா வேதங்களையும் மறுத்தார்கள். மனிதர்களின் முதலாவது சாரார் யாரு? அவர்கள் இறக்கப்பட்ட எல்லா வேதத்தையும் மறுத்தவர்கள். இவர்களுக்கு உதாரணமாக நபிமார்களுக்கு விரோதிகளாக செயற்பட்ட காஃபிர்களை எடுத்து சொல்லலாம். மக்காவில் இருந்த இணை வைப்பாளர்களை எடுத்து சொல்லலாம். அவர்கள் முஹம்மது நபி அவர்களை எதிர்த்தார்கள், அல் குர்ஆனை மறுத்தார்கள். ஒவ்வொரு நபிமாரும் இறங்குகிற காலத்திலே, குர்ஆனை போதிக்கிற காலத்திலே, வேதங்களை போதிக்கிற காலத்திலே அந்தந்த வேதங்களை மறுத்தவர்கள். ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சொல்லலாம், நும்ரூதுடைய சமுதாயத்தை சொல்லலாம். அவர்கள் வேதத்தை மொத்தமாக மறுத்தவர்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களையும் நம்பியவர்கள். அவர்கள் யார்? அவர்கள்தான் முஃமின்கள். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவிலே நாங்கள் ஏற்கனவே படித்த வசனம் 285வது வசனம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி. தூதர் இருக்கிறாரே, இறை தூதர், அவர் அல்லாஹ்விடத்தில் இருந்து அவருக்கு இறக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறார், நம்பிக்கை கொள்கிறார். வல் முஃமினூன இறை விசுவாசிகளும் நம்புகிறார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி. அந்த முஃமின்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவையும் நம்புகிறார்கள், அல்லாஹ்வுடைய வானவர்களையும் நம்புகிறார்கள், அல்லாஹுவினால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்புகிறார்கள். எனவே ஒரு சாரார் காஃபிர்கள், இணை வைப்பாளர்கள், மொத்தமாக வேதங்களை மறுத்தவர்கள். இரண்டாவது சாரார் மொத்தமாக இறக்கப்பட்ட எல்லா வேதங்களையும் நம்பியவர்கள். அவர்களுக்கு நாங்கள் முஃமின்கள், இறை விசுவாசிகள், நம்பிக்கையாளர்கள் என்று சொல்வோம். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், மூன்றாவது சாரார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வேதங்களில் சிலதை ஏற்றுக்கொண்டார்கள், சிலதை மறுத்தார்கள். வேதங்களில் சிலதை ஏற்றுக்கொண்டார்கள், சிலதை மறுத்தார்கள். அவர்கள் யார்? உதாரணத்துக்கு சொல்வதானால் யூதர்கள் இருக்கிறார்கள். யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தௌராத் வேதத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஞ்சில் வேதத்தை மறுத்தார்கள். கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இஞ்சில் வேதத்தையும் தௌராத் வேதத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள், அல் குர்ஆனை மறுத்தார்கள். இப்படி மனிதர்களில் மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள், வேதங்களில் சிலதை ஏற்று சிலதை மறுத்தார்கள். இதற்கு சிறந்த உதாரணம் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சொல்லலாம். அவர்கள் சொன்னதை அல்லாஹ் சூரத்துல் பக்கராவுடைய 91வது வசனத்தில் சொல்கிறான், நுமினு பிமா உன்சில அலைனா. எங்கள் மீது இறக்கப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், எங்கள் மீது இறக்கப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். வயக்ஃபுரூன பிமா வராஹு. அந்த வேதங்களை தாண்டி இருக்கிற மற்ற அனைத்தையும் மறுத்தார்கள். எனவே யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எந்த கொள்கையில இருந்தார்கள்? அவர்களுக்கு இறக்கப்பட்டதை நம்பினார்கள், அடுத்த சமுதாயத்துக்கு இறக்கப்பட்டவர்களை மறுத்தார்கள். அதிலும் குறிப்பாக பிமா வராஹு,
அவர்களுடைய வேதத்துக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கின்ற அல் குர்ஆனை மறுத்தார்கள். வஹுவல் ஹக்கு முஸத்திகன் லிமா மஅஹும், அதுதான் உண்மையான வேதமும் அவர்களிடத்தில் இருக்கின்ற வேதம் உண்மையானது என்று உண்மைப்படுத்தக்கூடியதும். அப்படிப்பட்ட அல் குர்ஆனை மறுத்தார்கள். எனவே யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய போக்கு எப்படி இருந்தது? அவர்களுடைய வேதத்தை நம்பினார்கள், அடுத்த வேதங்களை மறுத்தார்கள். ஆனா முஃமின்கள், நாங்கள் இறை விசுவாசிகள், எங்களுக்கு இறக்கப்பட்ட அல் குர்ஆனையும் நம்புவோம், எங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட பெயர் குறிப்பிடப்பட்ட பெயர் குறிப்பிடப்படாத அனைத்து வேதங்களையும் எப்படி நம்புவோம்? அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கென்று என்னென்ன வேதங்களை எல்லாம் இறக்கினானோ அவைகளையும் நாங்கள் நம்புவோம். பெயர் குறிப்பிடப்பட்ட தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற வேதங்களோடு மூசா நபி, இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகளையும் நம்புவோம் என்று ஒரு முஃமின் பொதுப்படையாக நம்ப வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னொரு போக்கில இருந்தார்கள். எப்படி? அவரவர்களுடைய வேதத்தில் தனக்கு ஏற்ற விதத்தில் ஏற்றுக்கொண்டார்கள், தனக்கு ஒத்துப்போகாதவைகளை மறுத்தார்கள். அப்படி ஒரு கொள்கையும் இருந்தது. அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅத். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவுடைய 85வது வசனத்தில் கேட்கிறான், வேதத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை நீங்கள் மறுக்கின்றீர்களா? வேதத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை நீங்கள் மறுக்கிறீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ஸாலிக மின்கும் இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இப்படி வேதங்களில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலும் கேவலம் இருக்கின்றது. வ யௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அஸாப். கியாமத்து நாளையில் கடுமையான தண்டனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள் என்ற எச்சரிக்கை செய்தியையும் அல்லாஹ் விடுகிறான். எனவே நாங்கள் உண்மையான முஃமின்கள் என்றால் எங்கள் மீதுள்ள கடமை என்ன? அல்லாஹ் இறக்கிய எல்லா வேதங்களையும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும், அந்த வேதங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுத்தால் அது குஃப்ரை ஏற்படுத்தும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே எங்கள் மீதுள்ள கடமை அல் குர்ஆனை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்றை விட்டுவிட்டு ஒன்றை ஏற்றுக்கொண்டாலோ, ஒரு வசனத்தை மறுத்தாலோ, அல்லது அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு சட்டத்தை, ஒரு குர்ஆன் வசனத்தை மறுத்தாலோ அது குஃப்ரை ஏற்படுத்தும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதனால தான் பார்க்கிறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அல் குர்ஆன் சொன்ன ஒரு சட்டம், ஜகாத்துடைய சட்டம், அதை மறுத்ததற்காக அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யுத்த பிரகடனம் செய்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்கள். ஹுதில், அல்லாஹ் சொல்கிறானே, ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும். நபியே, அவர்களிடத்திலிருந்து நீங்கள் ஜகாத்தை எடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதே நேரம் அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறானே, அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள் என்ற அந்த வசனத்தை சரியாக புரியாமல் ஜகாத் என்பது நபிகளாருடைய மரணத்தோடு முடிந்துவிட்டது என்று ஒரு கொள்கையை கொண்டு வந்தார்களே, அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த பிரகடனம் செய்தார்கள் என்றால் அவர்கள் குர்ஆன் சொன்ன ஜகாத்தை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான். எனவே நாங்கள் மிக தெளிவாக விளங்க வேண்டும். பொதுப்படையாக வேதங்களை ஏற்றுக்கொள்வதோடு அந்த வேதங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதங்களில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுத்து விட்டால் அது ஒரு வசனமாக இருக்கலாம், அல்லது அல் குர்ஆன் சொல்கிற ஒரு சட்டமாக இருக்கலாம், அல்லது அல் குர்ஆனில் வருகிற ஒரு சொல்லாக இருக்கலாம். அதை மறுத்து விட்டால் அது குஃப்ரை கட்டாயப்படுத்தும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் பக்ராவுடைய 176வது வசனத்தில் இந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை பற்றி என்ன சொல்கிறான்? வ இன்னல்லதீன இக்தலஃபு ஃபில் கிதாபி. அல்லாஹ் இறக்கிய வேதத்தில் கருத்து வேற்றுமை கொண்டவர்கள் இருக்கிறார்களே, லஃபி ஷிகாகின் பஈத், அவர்கள் மிக பெரியதோர் பிரிவினையிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அவர்களை எச்சரிக்கிறான். ஏன் காரணம்? அல்லாஹ் இறக்கிய வேதம் இதுதான் என்று இருக்க அதிலே அவர்கள்
வீண் கருத்து வேற்றுமை கொண்டார்கள் என்றால் இதை ஏற்க முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியாதா, இது சரியா பிழையா என்று அவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டது வேதத்தை மறுக்கின்ற ஒரு நிலைக்கு அவர்களை இட்டு சென்றது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மிக பெரியதோர் வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே எங்கள் மீதுள்ள கடமை என்ன? அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றனவா, அதை மொத்தமாக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் எதையும் மறுத்துவிடக் கூடாது என்கிற ஒரு பாடத்தை, வேதங்களை நம்புதல் என்ற பாடத்தில் நானும் நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற நேரம், முன்னைய சமுதாயத்தவர்கள் ஏன் அவர்களுடைய வேதங்களை மறுத்தார்கள், அல்லது ஏன் அவர்களுடைய வேதங்கள் சொன்ன சட்டங்களை மறுத்தார்கள், அல்லது ஏன் அவர்கள் வேதங்களில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இன்னொரு பகுதியை மறுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ஃபலம்மா ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத்தி, அவர்களிடத்தில் அவர்களுடைய தூதர்கள் தெளிவான விடயங்களை எடுத்துக்கொண்டு வந்த நேரம், தெளிவான விடயங்கள் என்பது வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு வந்த நேரம், ஃபரிஹு பிமா இந்தஹும் மினல் இல்ம், அவர்களிடத்தில் இருக்கின்ற அறிவை கொண்டு அவர்கள் பெருமைப்பட்டு கொண்டார்கள். காரணம் என்ன? அல் குர்ஆன் ஒரு கட்டளையை சொல்லுகின்ற நேரம், இறை வேதங்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்ற நேரம் தன்னுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், தன்னுடைய புத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதுதான் அவர்கள் வேதங்களை மறுப்பதற்கும் வேதங்களில் சிலதை மறுத்து சிலதை ஏற்பதற்கும் காரணமாக இருந்தது. எனவே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அறிவு ஆற்றல்களை அல்லாஹ்வுடைய வேதங்களுக்கு கீழால் வைத்துத்தான் அதை வழிநடாத்த வேண்டும். இல்லை என்றால் குர்ஆனை மறுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படலாம். எனவே எங்கள் மீதுள்ள கடமை என்ன? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, எங்களுடைய சிந்தனை ஆற்றல் என்பது அல்லாஹ் தந்திருக்கிறது. அதை நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதங்களுக்கு கீழால் வைத்துக்கொண்டு பயணிப்போம் என்று போனால் உலகத்தில் வேதங்களை சரியாக நம்பி வேதங்களுக்கு கீழால் பயணிக்கலாம். இல்லை என்றால் எப்பொழுது அல்லாஹ்வுடைய வேதங்களுக்கு மேலாக, குறிப்பாக அல் குர்ஆனுக்கு மேலாக எங்களுடைய சிந்தனையை கொண்டு போய் வைக்கிறோமோ, எங்களுடைய புத்தியை கொண்டு போய் வைக்கிறோமோ, அப்பொழுது அல் குர்ஆனை மறுத்துவிட்டு வடிகட்டு போக வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே வேதங்கள் என்பது மனிதர்களுள் 3 சாரார் இருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டவர்கள், மறுத்தவர்கள் என்ற அடிப்படை. ஒரு சாரார் மொத்தமாக மறுத்தவர்கள், அவர்கள் காஃபிர்கள், இணை வைப்பாளர்கள் போல. இரண்டாவது சாரார் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் முஃமின்கள், இறை விசுவாசிகள் என்பது போல. சிலதை ஏற்று சிலதை மறுத்தவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் போல என்று நாங்கள் பார்த்தோம். எனவே எங்கள் மீதுள்ள கடமை என்ன? நானும் நீங்களும் உண்மையான முஃமின்கள், உண்மையான இறை விசுவாசிகள் என்ற பட்டியலில் இடம் பிடிக்க வேண்டுமா? எங்கள் மீதுள்ள கடமை என்ன? பொதுவாக அல்லாஹ் இறக்கிய வேதங்கள் அனைத்தையும் உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாவினால் மொழிய வேண்டும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, எப்படி சொல்ல வேண்டும்? ஆமன்து பில்லாஹி, அல்லாஹுவை நான் நம்புகிறேன், வகுத்து வமலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை நான் நம்புகிறேன், வகுத்துபிஹி, அவனுடைய வேதங்களையும் நம்புகிறேன் என்று நாவினாலும் மொழிய வேண்டும். உள்ளத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இது பொதுவாக எல்லா வேதங்களுக்கும் உள்ளது. ஆனால் அல் குர்ஆனின் சொந்தக்காரர்களான எங்களை பொறுத்தவரையில் அல் குர்ஆனை எப்படி நம்ப வேண்டும்? பொதுவாக எல்லா வேதங்களையும் எப்படி நம்புவோம்? அல் இக்ராரு பிஹா பில் கல்ப், எல்லா வேதங்களையும் உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக என்னென்ன வேதங்களை இறக்கினானோ அவைகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டு ஆமன்து பில் கிதாப் அல்லது ஆமன்து பிகுத்துபில்லா, அல்லாஹ்வுடைய வேதங்களை நான் நம்புகிறேன் என்று நாவினால் மொழிய வேண்டும். அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அதை எப்படி நம்ப வேண்டும் தெரியுமா? அல் இக்ராரு பிஹி பில் கல்ப். முதல், அல் குர்ஆன் என்ற ஒரு வேதம் இருக்கிறது. அதை உலகம் அழியும் வரையிலான மனித சமூகத்துக்கு அல்லாஹ் வழிகாட்டியாக இறக்கி வைத்திருக்கிறான் என்று உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாவினால் மொழிய வேண்டும். அல் குர்ஆன் என்பது இறைவேதம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாவினால் மொழிவதோடு அல் குர்ஆன் சொல்லுகின்ற சட்ட திட்டங்களை எடுத்து நடக்க வேண்டும்.
அல் குர்ஆன் சொல்லுகின்ற சட்டதிட்டங்களை எடுத்து நடக்க வேண்டும். ஆனால் இதற்கு முன்னால் வந்த தௌராத்தோ, இஞ்சிலோ, ஜபூரோ அவைகளில் உள்ளதை எடுத்து நடக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அப்படி வேதங்களை எல்லாம் இறக்கினான் என்று நம்பினால் கடமை முடிந்து விட்டது. ஆனால் அல் குர்ஆனை பொறுத்தவரையில் உள்ளத்தினால் ஏற்று நாவினால் மொழிந்து அதில் உள்ளதை பின்பற்றி நடக்க வேண்டும். சட்டதிட்டங்களை எடுத்து நடக்க வேண்டும். சிறிய ஒரு விவகாரமாக இருந்தாலும் பெரிய ஒரு விவகாரமாக இருந்தாலும் அல் குர்ஆனுடைய தீர்ப்பை தான் எங்களுடைய தீர்ப்பாக எடுத்து நடக்க வேண்டும். அத்தோடு அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய பேச்சு என்று நம்ப வேண்டும். கலாமுல்லாஹில் முனஸ்ஸல், அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய பேச்சு என்று நம்ப வேண்டும். கைரு மஹ்லூக்கின், அது படைக்கப்பட்ட ஒன்று அல்ல என்று நம்ப வேண்டும். அவனிடமிருந்தே வந்தது, அவனையே சாரும் என்றும் நம்ப வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல் குர்ஆனை நம்புகிற இந்த முறை இப்படித்தான் நம்ப வேண்டும். எப்படி? அல் குர்ஆன் என்பது அல்லாஹ் இறக்கிய வேதம் என்று உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டு நாவினால் மொழிவதோடு அதனுடைய சட்டதிட்டங்களை எடுத்து நடக்க வேண்டும். எங்களிடையில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அல் குர்ஆனை தான் தீர்ப்பு சொல்லுகின்ற வேதமாக எடுக்க வேண்டும். அத்தோடு அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதை நம்ப வேண்டும். அது படைக்கப்பட்டதல்ல என்றும் நம்ப வேண்டும். அவனிடம் இருந்து வந்தது போன்றே அவனை நோக்கி அது செல்லும் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இதுதான் அல் குர்ஆனை பற்றி நாங்கள் நம்ப வேண்டிய விதம். முதல் விடயம், வேதங்களுக்கு இடையில் நாங்கள் எப்படி நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் இறக்கிய எல்லா வேதங்களையும் நம்புகிறேன் என்று உள்ளத்தினால் ஏற்று நாவினால் மொழிவதோடு அல் குர்ஆனுக்கு என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தினால் ஏற்று நாவினால் மொழிவதோடு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பு சொல்லுகின்ற வேதமாக அல் குர்ஆனை எடுக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய பேச்சு, அது படைக்கப்பட்டதல்ல என்று நம்ப வேண்டும். அத்தோடு ஏனைய வேதங்களை நம்புவதற்கும் அல் குர்ஆனை நம்புவதற்கும் இடையில் இன்னொரு சிறிய ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அல் குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கும் இறக்கப்பட்டது என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். ஆனால் தௌராத்தை பொறுத்தவரையில் மூசா நபி அவர்களுடைய சமுதாயத்திற்கு தௌராத்து கொடுக்கப்பட்டது போன்று, அவர்களில் இன்னொரு சாராருக்கு ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டது போன்று, ஈசா நபி அவர்களுடைய சமுதாயத்திற்கு இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டது. அது வேதங்களுக்கு உள்ளது. ஆனால் அந்தந்த வேதங்கள் அந்தந்த நபிமார்களோடு அந்தந்த சமுதாயத்தவர்களோடு அது முடிந்து விட்டது. ஆனால் அல் குர்ஆனை பொறுத்தவரையில் கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு அதுதான் இறைவேதம் என்று நம்ப வேண்டும். எனவே அல் குர்ஆன் என்பது முஹம்மது நபி அவர்களுடைய உம்மத்துக்கு என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கியாமத்து நாள் வரை கூடிய மனித சமுதாயமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்குரிய வேதம் அல் குர்ஆன் தான் என்று நம்ப வேண்டும். ஆனால் தௌராத்து, இஞ்சில், ஜபூர் போன்ற வேதங்கள் எல்லாம் அந்தந்த நபிமார்களோடு அந்தந்த சமுதாயத்தவர்களோடு அதனுடைய காலம் முடிந்துவிட்டது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தௌராத் வேதம் இருக்கிறது என்றால் எப்பொழுது இஞ்சில் வேதம் இறக்கப்பட்டதோ அத்தோடு தௌராத் வேதத்துடைய காலம் முடிந்து அந்த தௌராத் வேதத்தை பின்பற்றிய சமுதாயம் ஈசா நபி அவர்களை நபியாக ஏற்று அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் வேதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஈசா நபி அவர்களுடைய சமுதாயம் தௌராத்தோடு வாழ்ந்து வருகிற நேரம், இஞ்சிலோடு வாழ்ந்து வருகிற நேரம் அல் குர்ஆன் இறக்கப்பட்டு விட்டதா, அதை தன்னுடைய வேதமாக ஏற்று நடக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் உள்ள கடமை. ஆனால் கடைசி உம்மத்தாகிய எங்கள் மீதுள்ள கடமை என்ன? கியாமத்து வரைக்கும் இந்த முஹம்மது நபி அவர்களுடைய வேதம்தான் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் நம்ப வேண்டும். எனவே குர்ஆனுக்கு முன்னால் வந்த வேதங்கள் எல்லாம் குர்ஆனை கொண்டு மாற்றப்பட்டு விட்டது. குர்ஆன் தான் இன்றைக்கு உலகத்தில் சட்டம் இயற்றுகின்ற வேதமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் நம்ப வேண்டும். அடுத்ததாக குர்ஆனுக்கும் ஏனைய வேதங்களுக்கும் இடையில் உள்ள இன்னொரு சிறிய ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அந்தந்த வேதங்களை பொறுத்தவரையில் அந்தந்த சமுதாயத்தில் இருக்கின்ற படித்த மனிதர்கள், அறிவாளிகளான மனிதர்கள் தான் அந்தந்த வேதங்களை பாதுகாத்தார்கள்.
அதே போன்று அதே சமுதாயத்தில் வந்த மனிதர்களால் அவரவர்களுடைய வேதங்கள் திரிவுபடுத்தப்பட்டது, மாற்றப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தௌராத்து வேதம் இன்றைக்கு அதனுடைய உண்மையான மொழியிலே இல்லை. அது பல பிரதிகள் மாற்றப்பட்டு பல ஏடுகள், புதிய ஏடு பழைய ஏடு என்கிற நிலைக்கு வந்திருக்கிறது. இஞ்சில் வேதமாக இருந்தாலும் அதுவும் மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற நேரம், வகத் கான ஃபரீகும் மின்ஹும், அந்த யூதர்களிலே ஒரு சாரார் இருந்தார்கள், யஸ்மஊன கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சை, அல்லாஹ்வுடைய வேத வாக்குகளை கேட்பார்கள். சும்ம யுஹர்ரிஃபூனஹு மின் பஅதி மா அகலுஹு, இதுதான் சரியானது என்று தெரிந்து கொண்ட பிறகு அதை மாற்றி விடுவார்கள். எனவே வேதங்களை மாற்றக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். யுஹர்ரிஃபூனல் கலிம மின் பஅதி மவாதிஇஹி, அல்லாஹ் அவர்களுக்கென்று இறக்கிய வேதத்தை இப்படித்தான் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பிறகு அவர்கள் அவற்றை மாற்றினார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 75வது வசனத்திலும் 5வது அத்தியாயம் 41வது வசனத்திலும் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்தந்த சமுதாயத்தவர்களுடைய கையிலே அல்லாஹ் அந்தந்த வேதங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை கொடுத்திருந்தான். ஆனால் அவரவர்கள் அதை மாற்றிக்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், சூரத்துல் மாஇதாவுடைய 44வது வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இன்னா அன்ஸல்ன தௌராத்த, நாங்கள் நிச்சயமாக தௌராத் என்ற வேதத்தை இறக்கினோம், அதிலே நேர்வழியும் மனிதர்களுக்கு ஒளியும் இருந்தது. அந்த வேதத்தை கொண்டு நேர்வழி பெற்ற நபிமார்கள் தீர்ப்பளித்தார்கள். வர்ரப்பானியூன, இறையச்சத்துடன் நிறைந்த இறையச்சமுள்ள அந்த மேதைகளும் அதை கொண்டு தீர்ப்பளித்தார்கள். வல் அஹ்பாரு, அந்த சமூகத்தில் இருந்த அறிஞர்களும் தீர்ப்பளித்தார்கள். பிமஸ்துஹ்ஃபிது மின் கிதாபில்லாஹ், அவர்களிடத்தில் அந்த வேதத்தை பாதுகாக்குமாறு பணிக்கப்பட்டதன் காரணமாக அதை கொண்டு அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். எனவே அந்தந்த சமுதாயத்தில் இருந்த அறிஞர்களுக்கு அவர்களுடைய வேதத்தை பாதுகாத்து மக்களுக்கு போதிக்குமாறு கட்டளையிடப்பட்டார்கள். ஆனால் அந்த சமுதாயத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து அதை பாழாக்கி விட்டார்கள். ஆனால் அல் குர்ஆனை பொறுத்து நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஏனைய வேதங்களை அந்தந்த சமுதாயத்தில் இருக்கின்றவர்களிடத்தில் பாதுகாக்கின்ற பணியை கொடுத்த அல்லாஹ், அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம் என்ன தெரியுமா? இன்னா நஹ்னு நஸல்ன ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக நாங்கள்தான் இந்த திக்ரை, இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக நாங்களே அதை பாதுகாப்போம் என்கிற பொறுப்பை, அல் குர்ஆனை பாதுகாக்கின்ற பணியை அல்லாஹ் அவனிடத்தில் எடுத்துக்கொண்டான். அதனாலதான் சகோதரர்களே, தௌராத்து வேதம் அதனுடைய அடிப்படை மொழியே இல்லாமல் போகிற நிலையில், இஞ்சில் வேதம் அதனுடைய அடிப்படை மொழியே இல்லாமல் போகிற நிலையில், அல் குர்ஆன் உலகத்தில் அதிகமான விரோதிகளை சந்தித்த ஒரு இறை வேதம். 1400 வருடங்கள் கடந்து இன்று வரைக்கும் அல் குர்ஆனை அழிப்பதற்கு என்று, அல் குர்ஆனை திரிவுபடுத்துவதற்கு என்று ஒரு சமுதாயம் கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் அல் குர்ஆனை பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பை தன்னுடைய பொறுப்பிலே வைத்திருப்பதனால் இன்று வரைக்கும் அதில் ஒரு எழுத்தும் மாற்றப்படாத நிலையில் அதே ஓசை வடிவத்தில் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் நம்ப வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், சூரத்துல் ஹிஜ்ர் 9வது வசனம், இப்பொழுது நான் சொன்னது, நாங்களே இறக்கி வைத்தோம், அதை நாங்களே பாதுகாப்போம். அதே போன்று அல்லாஹ் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 42வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத். இந்த வேதத்துக்கு அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம் என்ன தெரியுமா? லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி. இந்த அல் குர்ஆனுக்கு முன்னாலோ பின்னாலோ பொய் என்பது கலக்காது. அல் குர்ஆனிலே வழிகேடு என்பது வந்து சேராது. தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத், புகழுக்குரிய ஞானமுள்ளவனிடத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம் அல் குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முன்னைய வேதங்கள் எல்லாம் அந்தந்த சமுதாயத்து நம்பிக்கையற்ற அறிஞர்களாலே மாற்றப்பட்டது.
ஆனால் அல் குர்ஆனை பொறுத்தவரையில் இதிலே பொய்யை சேர்க்க முடியாது, வழிகேட்டை சேர்க்க முடியாது. அல்லாஹ் இதற்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான், பாதுகாக்கின்ற பொறுப்பை தன்னிடத்தில் எடுத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே அல் குர்ஆனை நம்புவது இப்படித்தான், ஏனைய வேதங்களை நம்புவது அப்படித்தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல் குர்ஆனுக்கு எங்கள் மீதுள்ள இன்னொரு கடமை என்ன? மனிதர்களுக்கு இடையில் என்ன முரண்பாடுகள் வந்தாலும், என்ன சர்ச்சைகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மார்க்க தீர்வு என்பது அல் குர்ஆனின் அடிப்படையில் தான் எடுக்க வேண்டும். வெறுமனே நாங்க அல் குர்ஆன் ஒன்று இருக்குதுன்னு நம்பிட்டோம், இது வாயால மட்டும் சொல்லி போதாது, உள்ளத்தால மட்டும் ஏற்று போதாது. குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை வருகிறதா, அல் குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பை எடுக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையிலே பிரச்சனை வருகிறதா, அல் குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பை எடுக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் பொருளாதார பிரச்சனை வருகிறதா, அல் குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பை எடுக்க வேண்டும். தாயுடைய தந்தையுடைய சொத்துக்களை எப்படி கையாள்வது என்ற பிரச்சனை வருகிறதா, அல் குர்ஆன் சொல்கிற தீர்ப்பை எடுக்க வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல் குர்ஆனுடைய தீர்ப்பை தீர்ப்பாக எடுக்காமல் அல் குர்ஆனை விட்டுவிட்டு வேறொன்றின் பக்கம் நானும் நீங்களும் போனால், அல் குர்ஆன் என்று சொல்லுகிற இடங்களிலெல்லாம் தெளிவாக விளங்க வேண்டும். அல் குர்ஆனுக்கு விளக்க உரையாக வந்திருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் சேர்ந்ததுதான், அதை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. அதனால அல் குர்ஆன் என்று சொல்லுகின்ற இடங்களிலெல்லாம் சுன்னாவையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் விட்டுவிட்டு மூன்றாவது ஒன்றை நோக்கி நானும் நீங்களும் தீர்ப்பெடுக்க போனால் அது மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துன் நிசாவுடைய 60வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, அலம் தர இலல்லதீன யஸ்உமூன அன்னஹும் ஆமனு பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக. நபியே, உங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் நாங்கள் நம்புகிறோம் என்று உறுதி கொண்டு விட்டு சொல்லிவிட்டு, யுரீதுன அன் யதஹக்கமு இல தாகூத், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் தீர்ப்பு தேடி செல்லுகின்றவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆனுடைய கட்டளை ஒன்றாக இருக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய வேதம் எங்களுக்கு ஒன்றை சொல்லித் தருகிற நேரம், அந்த சட்டத்தை புறக்கணித்து விட்டு மனிதர்களால் நியமிக்கப்பட்ட, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை நோக்கி நாங்கள் போவோமாக இருந்தால் அது எங்களை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் சந்தித்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆகப்பெரிய பிரச்சனை, இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் அல் குர்ஆனுடைய தீர்வுகளை சரியாக எடுக்காத ஒரு நிலை இருக்கிறது. இறை நம்பிக்கை சார்ந்த அகீதாவுடைய அம்சங்களாக இருக்கலாம், இபாதத்துகளோடு சம்பந்தப்பட்ட அம்சங்களாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விடயங்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல் குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்தாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில சிறிய ஒரு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதுதான் அல் குர்ஆனை நம்புவதன் அடிப்படை என்பதையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இறக்கிய சட்டதிட்டத்தை விட்டுவிட்டு உலகத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட குர்ஆனுக்கு எதிரான சட்டதிட்டங்களை நோக்கி, தீர்ப்புகளை நோக்கி மனித சமூகம் செல்லுமாக இருந்தால் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், கணவன் மனைவிக்கிடையிலே பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையில் வாழ முடியாது என்ற பிரச்சனை வருகிற நேரம் இஸ்லாம் சொன்ன தீர்வு என்ன? வாழ முடியாது என்கிற நிலை, அடி சண்டை அடிப்புடி நடக்கிறது. இஸ்லாம் சொன்னது என்ன? தலாக். இந்த உரிமையை இஸ்லாம் ஆணுக்கு கொடுத்திருக்கிறது. கணவனோடு வாழ முடியாது என்கிற நிலையில் ஒரு பெண்மணி இருந்தால் அவளுக்கு ஹுல் என்று தலாக்கை கேட்டெடுக்கின்ற உரிமையை கொடுத்திருக்கிறது. அன்பாண்டவர்களே, நாங்கள் இதிலே குறை காணுவோமாக இருந்தால் இது எங்களை குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுவிடும். ஒரு முஸ்லிம் பெண்மணி தலாக்கா, இது இந்த உலகத்துக்கு சரி வராது, இது இந்த நூற்றாண்டுக்கு சரி வராது, இது இந்த நாட்டுக்கு சரி வராது என்று ஒரு முஸ்லிம் சொல்வானாக இருந்தால் குர்ஆனை மறுத்தவனாகி விடுவான்.
ஒரு ஆண்மகன் மரணித்து விட்டால், ஒரு கணவன் மரணித்து விட்டால், மனைவி 4 மாதங்கள் 10 நாட்கள் அந்த கணவனுக்காக நாள் என்ன வேண்டும், திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல், திருமணம் முடிக்காமல், திருமணத்தை தூண்டுகின்ற அளவுக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல் அந்த கணவனுக்காக 4 மாசம் 10 நாள், கர்ப்பிணியாக இருந்தால் பிள்ளையை பெற்றெடுக்கும் வரையில் நாட்களை என்ன வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒரு பெண்மணி சொல்கிறாள், நான் இதா இருக்க மாட்டேன், இதான்றது இந்த காலத்துக்கு சரி வராது. அப்படி சொன்னால் அவள் குர்ஆனுடைய சட்டத்தை மறுத்தவளாகி விடுவாள். களவெடுத்தவனுடைய கையை வெட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த நாட்டுடைய சில நிர்பந்தங்கள் எங்களுக்கு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முஃமினும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் திருடனுக்கு சொன்ன சட்டம் கையெடுத்தால் களவை கையை வெட்டுவதுதான். அதுதான் மனித சமூகத்துக்கு நல்லது என்று நம்ப வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த சட்டமெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று ஒரு முஃமின் சொன்னால் நஊது பில்லாஹ், அது குர்ஆனை மறுத்த குற்றத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். விபச்சாரம் செய்தால் ஹத்தடிக்க வேண்டும் என்பது, 100 கசையடி அடிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம், குர்ஆன் சொல்லுகிற சட்டம். திருமணம் முடித்த பிறகு விபச்சாரம் செய்தால் கல்லடித்து கொலை செய்ய வேண்டும் என்பது அல் குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகளார் சொல்லி தந்த சட்டம். இந்த சட்டத்தை ஒருவர் சொல்கிறார், இதெல்லாம் இந்த நூற்றாண்டுக்கு பொருந்துமா, இந்த நாட்டுக்கு பொருந்துமான்னு ஒரு முஃமின் கேட்டால் நஊது பில்லாஹ், அவர் குர்ஆனை மறுத்தவராகி விடுவார். என்ன சொல்லலாம், இந்த நாட்டில் நமக்கு இருக்கிற ஒரு சில அசௌகரியங்கள், ஒரு சில நிர்பந்தங்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலாம இருக்குது. அல்லாஹ் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துற பாக்கியத்தை எங்களுக்கு தரோணும், இதுதான் உலகத்துக்குரிய சட்டம் என்று நம்ப வேண்டுமே அல்லாமல் 100 கசையடிக்கு எதிராக, திருமணம் முடித்த பிறகு விபச்சாரம் செய்தவரை கொலை செய்ய வேண்டும் என்ற சட்டத்துக்கு எதிராக ஒரு மனிதன் பேசினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இது குஃப்ரை கட்டாயப்படுத்திவிடும். ஒருவன் ஒரு முஸ்லிமை கொலை செய்தால் கொலையாளியை கொலை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். இந்த சட்டத்துக்கு எதிராக யாராவது பேசினால் அல்லாஹ் என்ன சொல்லலாம், இந்த நாட்டுல கொலை செஞ்சவனை கொலை செய்ய இயலாம இருக்குது, அல்லாஹ் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற பாக்கியத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இதுதான் உலகத்துக்கு நல்லது என்று அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்வதுதான் குர்ஆனை ஏற்றுக்கொள்வது. எனவே மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்கள் குர்ஆனுக்கு முரணான சட்டமாக இருந்தால் குர்ஆனுடைய சட்டங்களைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனித சட்டங்களுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனித சட்டங்களை ஏற்று குர்ஆனை மறுத்தவன் என்கிற நிலைக்கு மனிதனை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே எங்கள் மீதுள்ள கடமை என்ன? அல் குர்ஆனை இறைவேதம் என்று உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டு அதை நாவினால் மொழிந்து அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதோடு இந்த உலகத்துக்கு மனிதனுடைய சர்ச்சைகளுக்கு தீர்ப்பாக அந்த அல் குர்ஆன் தான் இருக்கும் என்று உறுதியாக நம்ப வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற நேரம் வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், ஒரு மனிதனுக்கு குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற அமுல்படுத்துகின்ற எல்லா வாய்ப்புகளும் உரிமைகளும் சுதந்திரங்களும் கிடைத்து ஒரு மனிதன் வேண்டுமென்றே அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை புறக்கணித்து வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ ஃபஉலாஇக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு யார் தீர்ப்பு சொல்லவில்லையோ ஃபஉலாஇக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு யார் தீர்ப்பு சொல்லவில்லையோ ஃபஉலாஇக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் ஃபாசிக்குகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் மாஇதாவுடைய 42, 45, 47 வசனங்கள். எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு மனிதனுக்கு பூரண சுதந்திரம் கிடைக்கு, பூரண உரிமையோடு குர்ஆனை நடைமுறைப்படுத்துகிற எல்லா உரிமைகளையும் கிடைத்து குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வந்திருக்கிற எச்சரிக்கை கடுமையானது. ஆனால் இலங்கை போன்ற இந்த நாடுகளில் வாழ்ற நமக்கு குர்ஆனுடைய ஒரு சில சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற சந்தர்ப்பம் இல்லைண்டா நாங்கள் அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டணும். யா அல்லாஹ், இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற சுதந்திரம் இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் நிச்சயமாக இதை நிறைவேற்றுவோம் என்கிற உள உறுதியோடு
நாங்கள் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த நாட்டுடைய சட்டங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு சில சட்டங்கள், ஒரு சில தீர்ப்புகளை தேடி நீதிமன்றங்களுக்கு போறோம்டா அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதே நேரம் எங்களால் நடைமுறைப்படுத்த முடியுமான சட்டங்கள் இருக்குது. எங்களோட குடும்ப பிரச்சனைகள், எங்களோட பொருளாதார பிரச்சனைகள், எங்களோட காணி பிரச்சனைகள், எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துடைய விவகார பிரச்சனைகள், எங்களுக்குள் நாங்கள் செய்து கொள்கிற பிரச்சனைகளில் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஃபலா வரப்பிக லா யுமினூன், உங்களுடைய இறைவனின் மீது சத்தியமாக லா யுமினூன், அவர்கள் முஃமினாக மாட்டார்கள். எதுவரை தெரியுமா? ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களிடையில் வந்த சண்டைகளில், சச்சரவுகளில் உங்களை தீர்ப்பாளியாக எடுத்து சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத்த, நீங்கள் கொடுத்த தீர்ப்பிலே உள்ளத்தில் சங்கடம் கொள்ளாமல் வயுசல்லிமு தஸ்லீமா, அதற்கு பரிபூரணமாக கட்டுப்படும் வரையில் அவர்கள் முஃமினாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே வேதங்களுக்கு முன்னால், அல் குர்ஆன் என்ற இறை வேதத்துக்கு முன்னால் ஒரு முஃமின் எப்படி நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும்? எங்களுக்கு இடையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அல் குர்ஆன் என்ன தீர்ப்பு சொல்கிறது, அல் குர்ஆனுக்கு விளக்கமாக வந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தீர்ப்பு சொல்கிறது, அதை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்வது, நாவினால் மொழிவது, வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது, எங்களுடைய சகல பிரச்சனைகளிலும் குர்ஆனை தீர்ப்பாக எடுப்பதுதான் அல் குர்ஆனை நம்புகின்ற மிக முக்கியமான அடிப்படை என்பதை நாங்கள் மறந்து விடாமல் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு வேதங்களை எப்படி நம்ப வேண்டும் என்று இஸ்லாமிய அடிப்படை எங்களுக்கு வகுத்து சொல்லுகின்றதோ அந்த அடிப்படையில் வேதங்களை பரிபூர்ணமாக நம்புவதன் மூலம் நாங்கள் உண்மையான முஃமின்கள், உண்மையான இறை விசுவாசிகள் என்ற பட்டியலில் நாங்கள் இடம் பிடித்து கொள்ள முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட வேதங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்ற உண்மையான முஸ்லிம்களாக நானும் நீங்களும் மாற முயற்சி செய்ய வேண்டும். எனவே வேதங்களை நம்புதல் என்பது ஒரு பகுதி, வேதங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது இன்னொரு பகுதி. நாங்கள் படித்திருக்கிற பகுதி வேதங்களை எப்படி நம்ப வேண்டும் என்கிற அந்த பகுதி தான். அல் குர்ஆனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன, அவற்றை தனியே நாங்கள் படித்து, இப்பொழுது நாங்கள் படித்திருப்பது அல் குர்ஆன் எப்படி இறைவேதம் என்று நம்புறது. சுருக்கமாக சொல்கிறேன், அல் குர்ஆன் இறைவேதம் என்பதை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாவினால் மொழிய வேண்டும், வாழ்க்கையிலே அல் குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பு சொல்லுகின்ற வேதமாக மனிதர்கள் உருவாக்கிய சட்டத்திட்டங்களை எடுக்கக்கூடாது, அல் குர்ஆனை எடுக்க வேண்டும். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, அது படைக்கப்பட்டதல்ல, அவனிடத்தில் இருந்து வந்தது போன்று அவனே அதை பாதுகாத்து மீட்டி எடுப்பான் என்பதை நம்ப வேண்டும். இப்படி அல் குர்ஆனை நம்புறது எங்கட கடமை. அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற ஒரு பகுதி இருக்குது, அதை நாங்கள் படிப்போம். இதனூடாக அல் குர்ஆனையும் ஏனைய வேதங்களையும் அல் குர்ஆன் சொன்ன பிரகாரம், இஸ்லாம் சொன்ன பிரகாரம் நம்பி பரிபூரணமான முஃமின்கள் என்ற பட்டியலில் இடம் பிடித்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.